பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு வசிஷ்டன் முயற்சி பண்ண, பட்டாபிஷேகம் பண்ணிக்க வேண்டியவன் ராமன், நான் இல்லை. உங்க அப்பா உங்க அம்மா அது மாதிரி வரன் வாங்கியிருக்கா, உங்க அப்பா வரன் கொடுத்துருக்கார், இது சத்திய வாக்கு அப்படின்லாம் வசிஷ்டர் சொன்னார். நீங்க சாதாரணமா உள்ளவா பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஜகர்கேச்ச புரோஹிதம்ங்கிறார், கோவிச்சுக்கிறான் வசிஷ்டரை. ஏன்னா அடிப்படையில் அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். ராஜ தர்மத்தில் அதுக்கு இடம் இருக்கா? கிடையாது. அப்படி இருக்கிறதே நீங்க எப்படி பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம்? எனக்கு நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் கிளம்பி பட்டாபிஷேக சாமக்கிரிகளோட கிளம்பி அயாச்சத் பிராதரம் ராமம் ஆரியபாவ புரஸ்கிருதா கத்வாது மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். இவன் முயற்சி பண்ணாத வந்த ராஜ்யத்தை ராமர் பாதத்துல போய் சமர்ப்பிக்கிறான். தொமேவ ராஜா தர்மஸ்ய இதி ராமம் வச்சோப்ரவீத். நீங்க தான் ராஜா, இதுதான் தர்மம், அதனால நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல பகவான் சமாதானப்படுத்தி, அப்பா வாக்கு கொடுத்திருக்கார், அந்த வாக்கை தான் நாம் காப்பாற்றணும், அதனால நீ ராஜாவா இரு அப்படின்னு சொல்ல நான் ராஜாவா இருக்க மாட்டேன். நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, பண்ணிக்காம போங்க, அது உங்க இஷ்டம், நான் ராஜாவா இருக்க மாட்டேன். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டான். எனக்கு ஒரு தர்மம் தெரிஞ்சா போறோம். அவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் பேசுறாள். பரதன் கடைசியில சொல்லி முடிக்கிற வார்த்தை என்ன தெரியுமோ? எனக்கு ஒரு தர்மம் தெரிஞ்சா போறோம், நீங்க எனக்கு தர்மங்கள்லாம் உபதேசமே பண்ண வேண்டாம். என்ன தர்மம்டா? அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடாதுங்கிற தர்மம் தெரிஞ்சா போறோம். அது மாதிரி பரதன் சொல்ல கடைசியில பகவான் சொன்னார், நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கலன்னா உங்க பாதுகையை கொடுங்க. நான் பாதுகேச்சாஸ்ய ராஜ்யாய ஞாசம் தத்வா புனః அதை கொடுக்க நந்திகிராமே கரோத்ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா. அந்த பாதுகையை வச்சு நந்திகிராமம்ங்கிற இடத்துல பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டான். ஏன் அயோத்தியில இல்ல நந்திகிராமத்துல பண்ணினான்னா, அயோத்திங்கிறது நகரம், நந்திகிராமம்ங்கிறது ஒரு வனம். ராமர் காட்டுல இருக்கிறதே நாம நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு, அவர் காட்டுல இருக்கும்போது நாம சௌக்கியத்தை அனுபவிச்சோம்னு இருக்கக்கூடாதுன்னு இவன் கிராமத்துக்கு வந்துட்டான். மறுநாள் பகவான் அங்கேருந்து கிளம்பி கதே து பரதே ஸ்ரீமானி சத்யசந்தோ ஜிதேந்திரிய ராமஸ்து புனரா லக்ஷ்ய நாகரஸ்ய கணஸ்ய ச பிரவிஷ்யது மகாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனஹ. தண்டகாரண்ய பிரவேசம் பண்றாள் பகவான். விராதன வதம் பண்ணினார், கபந்தனுக்கு சத்கதியை கொடுத்தார், சுதீக்ஷ்ணர்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கினார், அகஸ்தியர்ட்ட பகவான் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வைஷ்ணவமான தனுசு ஒன்னு இருந்தது, அந்த வில்லையும் வாங்கிட்டு பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துல பகவான் வசிக்கிற சமயத்துல சூர்பனக வர ராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவள் ஆசைப்பட, அந்த ஆசை நிறைவேறலன்னு உடனே சீதையை சாப்பிட போக லட்சுமண சுவாமி சூர்பனகையினுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விட, அந்த கோபத்தால கரண்ட சொல்ல கரண்கிற ராட்சசன் 14,000 ராட்சசர்களோட வந்து ராமபிரானை எதிர்க்க பகவான் அவர்களை வதம் பண்ண, சூர்பனக போய் ராவணன்ட்ட சொல்ல, ராவணன் மாரீச்ச சகாயத்தினால சீதைய எடுத்துன்னு போக, மாரீச்சன் எவ்வளவோ சொன்னான், நவிரோதோ பலவதாட்சமோ ராவண தேவதே அநாதிருத்யது தத்வாக்கியம் ராவண கால சோதிதா. உலகத்துல நம்மளை விட பலசாலியை விரோதிச்சுக்க கூடாதுரா ராவணான்னா மாரீச்சன் சொல்றான். இதெல்லாம் வாழ்க்கை முறையில தெரிஞ்சுக்கணும். நம்மளை விட பலசாலியை எதிர்க்க கூடாது, விரோதிச்சுக்க கூடாது. எதிர்க்க கூடாதுன்னா விரோதிச்சுக்க கூடாது. உன்னை விட ராமர் பலசாலி, ராமர் பலசாலியா இல்லையான்னு என்ன கேள்வி சொல்றேன். நீ ராமரை பேப்பர்ல படிச்சவன், நான் நேர பார்த்தவன். மாரீச்சன் சொல்ல போறான், நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், வேண்டாம். நான் ராவணஹா காலச்சோதிதா அநாதிருத்தியது தத்வாக்கியம். அவன் சொன்ன அந்த வாக்கியத்தை எடுத்துக்காம உதாசீனப்படுத்திட்டு ராவணன் நடந்துக்கிறான். காரணம் காலம்னா, இந்த காலம் வார்த்தை தான் நல்லவா சொல்றது, நல்ல வார்த்தைகள் எல்லாம் எடுபடாம போகும். அவன் பேச்ச கேட்டு மான் வேஷம் போட்டுன்னு வர சீதை ஆசைப்பட, இந்த மானத்துரத்தின்னு ராமர் போன உடனே சீதையை தூக்கின்னு போக, சீதையை தேடுன்னு வர வழியில ராவணன் ஜடாயுவுக்கு பகவான் சத்கதியை கொடுத்தால், அதுக்கு நல்ல சம்ஸ்காரங்களை பண்ணினால், தேடிண்டே வரத்தே சபரி ஆசிரமத்துக்கு வரா. சபரி ஆசிரமத்துக்கு வந்தால் அப்படிங்கிற இடத்துல சம்ஷேப ராமாயணத்தில் வாழ் ராவண நாரதர் எப்படி சொல்றார், சபரியா பூஜித சம்யக்கு அப்படின்னா. சம்ஷேப ராமாயணமே அவ்வளவு விசேஷமா இருக்கும். சபரியால் நன்கு பூஜிக்கப்பட்ட ராமர்னா இங்க என்ன பூஜை பண்ணாவ? அவ என்ன ராம தசாவரண யந்திரம் பண்ணி நவாவரண பூஜை மாதிரி தசாவரண பூஜை பண்ணினாளா? ராமருக்கு பரத்வாஜர் மாதிரி உபசாரம் பண்ணினாளா? என்ன பூஜை பண்ணினா? கடிச்ச மாம்பழத்தை தான் கொடுத்தா. அப்புறம் ராமரை நன்கு பூஜை பண்ணினாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், இந்த 2 அவதாரத்தை எடுத்துட்டா அதை முழுமையா அனுபவிச்சவர்கள் யார்? ஒரு நல்ல மாம்பழம் மரத்துல பழுத்திருக்கு, அதை ராத்திரி வந்து பஞ்சகரண கிளி சாப்பிட்றது, அது சாப்பிட்டுட்டு போன மிச்சத்தை நாம சாப்பிட்றோம் அப்படின்னு ஒரு பழக்கம் உண்டு. அதுபோல ராமாவதாரத்தை முழுசா அனுபவிச்சது போகதான் நாமெல்லாம் அனுபவிக்கிறது. அப்படின்னா யார சொல்லணும்னால் சபரிதான்.
கிருஷ்ணாவதாரத்தை முழுஷா அனுபவிச்சது போகதான் நாம அனுபவிக்கணும்னா முழுஷா அனுபவிச்சவர்கள் யாருன்னா ருக்மணியா, சத்யபாமையா, பஞ்சபாண்டவர்களா, கோபிகைகள். கோபிகைகள் அனுபவிச்சது போக மிச்சத்தை தான் நாம அனுபவிக்கிறோம். அதுபோல ராமாயவதாரத்தை சபரி அனுபவிச்சது கிம்பாக்கியம் சபரி துவயா கிருதமகோ ஸ்ரீராமச்சந்திர ஸ்வயம். தியாகராஜ சுவாமிகள் சொல்றாள், என்ன பாக்கியம் என்ன சபரி, நீ பண்ணின பாக்கியம் யார் பண்ணியிருக்கான்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு பூஜை பண்ணினாலவள் சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜா பம்பா தீரே ஹனுமதா. அங்கேருந்து கிளம்பி பம்ப கரையில பகவான் வரான். சங்கத்தோ வானரேன ஹா. நேற்றைய தினம் சொன்ன ஆஞ்சநேய சுவாமியும் ராமரும் பார்த்தார்னு சொல்லாம ஆச்சரியம். அது ஒரு ஆச்சரியம். அது ஏன்னா ரெண்டு பேரும் அதிபுத்திசாலி, ரெண்டு அதிபுத்திசாலி சேர்றதே தான் அது ஆச்சரியம். அது அப்பதான் அது புரியும். அது முட்டாளும் புத்திசாலியும் சேர்ந்தா புரியாது. ரெண்டு அதிபுத்திசாலி சேர்றதே தான் அதோட விசேஷம் தெரியும். ஆஞ்சநேய சுவாமிக்கு மேல புத்திசாலி கிடையாது, ராமரும் அப்பேற்பட்ட புத்திசாலி. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஆஞ்சநேயரோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ராமர் பம்மரார், ராமர் பிரமிக்கிறார். இதுல ஒரு ஆச்சரியம், அவர் பேசுறார், பதிலுக்கு ராமர் பேசாம லட்சுமணா நீ பேசுனா. ஏன் ஆஞ்சநேயர் பேசினதுக்கு முன்னாடி நாம பேசினா அந்த பேச்சு கீழே குறைஞ்ச. உலகத்திலேயே பேச்சு இருக்கு பாருங்க, பேச போறியோ சாக போறியோம்பா, சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் 10 பேர் பேசுற சமயத்துல ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணும்னா அவரை விட நன்னா பேச தெரிஞ்சாதான் பேசலாம், இல்லதான் அவருக்கு சமானமாவது பேசணும். அந்த சாமர்த்தியம் இருந்தாதான் பேசலாம், இல்லைன்னா அந்த பேச்சு எடுபடாது. இன்னும் சில பேர் முன்னாடி ரொம்ப நன்னா பேசிருப்பார், கடைசியில வந்து குழப்பிட்டு போடுவார். அத்தனை நேரம் கதை கேட்டத சுவாரஸ்யமே குறைஞ்சு போயிடும். அது அப்படி இல்லாதபடிக்கு அதை விட அழகா பேசணும்னா, இப்ப ஆஞ்சநேயர் பேசினதுக்கு ஈக்குவலா பேசுறதுக்கே ராமருக்கு பயமா. அதனால லட்சுமண சுவாமியை பேசுனா, லட்சுமண சுவாமி பேசுவாரா அவருக்கு தெரியுமா? அவர் யார்? அவர் ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு? பதஞ்சலி. அந்த பேச்சுக்கு எழுத்துக்கு இலக்கணம் எழுதினவர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐ இவனு ரிலுக்கு ஏவோங் ஐ அவுக் ஹய வரட்டு இன்னைக்கு சொல்றமோ ஆவணியாவட்டத்தில் அந்த எழுத்து இலக்கணம் பதஞ்சலியோடது, வியாக்கரணம்னு பேர். அது அந்த எழுத்து பண்ணினவர்ல முதல்ல ஆள் யாருன்னா பதஞ்சலி தான், கிரேட் அவர் தான். அதனால பகவான் என்ன பண்றான், லட்சுமண சுவாமியை பார்த்து நீ பேசு அப்படிங்கிறான். அந்த ஒரு ஆச்சரியமான சந்திப்பு, அந்த சந்திப்பு வார்த்தையை கேட்டா தெரியும். அத ஒரே வார்த்தையில சொல்றார், ஹான்னா ஆச்சரியம் நாள் பம்பாதீரே ஹனுமதா சங்கத்தோ வானரேனஹா ஹனுமத் வச்சனா செய்வ சுக்ரீவேன சமா. இதெல்லாம் ஒரு ஆச்சரியம். இந்த சுக்ரீவன் என்ன பகவானுக்கு பின்னி படைஞ்சது, என்ன என்ன வடிச்சு கொட்டியிருக்கு ராமருக்கு? சுக்ரீவன் இத்தனை பிரியமா இருக்கணும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுங்க. இவருக்கு தேவை சீதை கிடைக்கணும், ராமருக்கு தேவை சீதை கிடைக்கணும். சீதை கிடைக்கணும்னா இப்ப எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா, நான் அதிகாரத்தில் உள்ளவாளோட ஸ்நேகம் வச்சுப்பேனா, டம்மியா உள்ளவாளோட ஸ்நேகம் வச்சுப்பேனா? இப்ப கவர்மெண்ட்ல எனக்கு ஒரு காரியம் ஆகணும், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. நான் அதிகாரத்தில் உள்ளவாளோட ஸ்நேகம் வச்சுப்பேனா, டம்மியா உள்ளவாளோட ஸ்நேகம் வச்சுப்பேனா? அதிகாரத்தில் உள்ளவாளோட தான் ஸ்நேகம் வச்சுப்பேன். வானரங்களோட தயவு தேவைன்னு சொன்னா, ராஜாவா இருக்கிறவன் வாலிதான். வாலியோட ஸ்நேகம் வச்சுட்டாதான் குரங்குகள் வேலை செய்யும். ராமர் வாலியோட தான் ஸ்நேகம் வச்சுக்கணும். ஒன்னும் தெரியாத அசடு பைத்தியம் பித்து பழக கூட தெரியாதவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு முட்டாள் சுக்ரீவன். உண்மையை சொல்லணும்னா இவனை கட்டின்னு அழப்போறார் ராமர் கடைசி மட்டும். எதுக்காக? ஹனுமத் வச்சனா அச்சைவ சுக்ரீவேன சமாகதா. ஆஞ்சநேய சுவாமி சொன்னாருங்கிறதுக்காக. சுக்ரீவோ நாம தர்மாத்மா அப்படிங்கிறார் ஆஞ்சநேயர். ராமா சுக்ரீவன் ரொம்ப நல்லவன் ராமா, தர்மாத்மா ராமா அப்படின்னு சொன்னார். அதனாலதான் நாம நேர பகவான்கிட்ட போனா நம்மளை விட்டுடுவான். பகவான் தகுதியை பார்த்து குரு மூலமா போனா நம்மளை விட மாட்டான். இந்த நேர சுக்ரீவன் வந்திருந்தா ராமர் விட்டுருப்பார். ஆஞ்சநேயரை முன்னாடி விட்டதுனால ராமரால கடைசியை மட்டும் சுக்ரீவனை விட முடியல. இந்த 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 நியாயத்துல மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம்னு 2 நியாயம் சமஸ்கிருதத்துல. மர்க்கட கிஷோர நியாயம்னா என்ன, மார்ஜார கிஷோர நியாயம்னா என்ன? மர்க்கட கிஷோர நியாயம் அப்படின்னா குரங்கு அம்மாவை பிடிச்சுக்கிற மாதிரி. இந்த குரங்கு குட்டி இருக்கு பாருங்க, அதுதான் பிடிச்சுக்கும் அம்மாவை. அம்மா குரங்கு குட்டியை பிடிச்சுக்காது, அது விட்டுடும். மார்ஜார கிஷோர நியாயம்னா பூனை இருக்கு பாருங்க, இந்த பூனை குட்டி இருக்கே அது அப்படியே பேசாம இருக்கும், அம்மா கவ்வின்னு போகும். அத அதுக்கு வாயால கடிச்சுன்னு போறதே அந்த பல்லு படாது, அதுக்கு குத்தாது. ஏன் அப்படின்னா அது பேசாம இருக்கும் அந்த குட்டி. அது இங்கேருந்து அங்க நகர்த்துறது, அங்கேருந்து அங்க நகர்த்துறது, அங்கேருந்து அங்க நகர்த்துறது, அதை பாதுகாத்துக்கிறது முழுக்க பூனையோட பொறுப்பு. அது பேசாம இருக்கும். அது ஏன் பேசாம இருந்தாலே போறோம். சில இடத்துல நீ பிடிச்சுக்கிறேன்னா விட்டுடுவான் பகவான். அவன் நம்மளை பிடிச்சுக்கிட்டோம்னா தான் பகவான் நம்மளை காப்பாத்துவான். அவன் நம்மளை பிடிச்சுக்கிட்டோம்னு நாம இருக்கணும்னா அதுக்கு சிபாரிசு தேவை, குரு சிபாரிசு தேவை. இங்க ஆஞ்சநேயருடைய வார்த்தைக்காக தான் கடைசி மட்டும் பகவான் சுக்ரீவனை விடாம இருந்தது. ஏன்னா சுக்ரீவன் ஒரு நிமிஷம் பழகிறதுக்கு தகுதி இல்லாதவன் தான் சொல்லணும்.
முதல் வார்த்தையே நீனு நானும் ஒண்ணுங்க போறான் ராமரை பார்த்து. பழகவே தெரியாதவன் சில பேரை சொல்லுவோமோ நாம, அது மாதிரி உள்ளவன் சுக்ரீவன். ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேன சமாகதஹ சுக்ரீவாய தத் சர்வம் சம்சத்ராமோ மகாபலஹ. எல்லாத்தையும் பகவான் அவற்றை ஒப்படைச்சால். சுக்ரீவன் பாலிய வதம் பண்ணினாள் பகவான். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாள். சுக்ரீவன் 4 திக்கிலையும் வானரங்களை அனுச்சான். சமுத்திரத்தை தாண்டி ஆஞ்சநேய சுவாமி லங்கையில போய் சீதையை பார்த்து ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து சீதை கொடுத்த சூடாமணியை வாங்கிண்டு பஞ்ச சேனாதிபதிகள் 7 மந்திரி குமாரர்கள் ராவணனுடைய மூத்த பையன் அக்ஷயகுமாரன் அப்படின்னு பேரு அவனை வதம் பண்ணினால். ததோதக்த்வா புரீம் லங்காம். அந்த இவரை புடிச்சுன்னு கொண்டு போய் இந்திரஜித்து ராவணன் முன்னாடி நிறுத்தினான். ராவணன் ஆஞ்சநேய சுவாமி வாள்ல தீ வச்சான். லங்கையே எரிச்சார் ஆஞ்சநேயர். சீதையை வந்து திரும்பி பார்த்தார். ராமர்கிட்ட வந்து திரும்பி வந்தார். நிவேதய தமேவாத்மா திருஷ்டுவா சீதேதி தத்வசா. நான் சீதையை பார்த்தேன்னு ராமர்கிட்ட வந்து சீதை கொடுத்த அந்த சூடாமணியை கொடுக்க சமுத்திரராஜனை சரணம் அடைய சமுத்திரராஜன் சொன்ன வாக்குனால நலன் அப்படிங்கிறவனை வச்சுன்னு சேதுபந்தம் பண்ணி அக்கறைக்கு போய் பகவான் ராம் சமுத்திர பௌத்திரஹான்னு ஒருத்தர் மிச்சம் இல்லாம ராவணனை வதம் பண்ணிவிட்டு அபிஷித்ய சலங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு கிருதகிருத்யஸ்ததா ராமஹா. என்ன நினைச்சான் பகவான், நாம கொடுத்த வாக்கெல்லாம் காப்பாத்தினோம். அப்பாட்ட கொடுத்த வாக்கு 14 வருஷம் காட்டுல இருக்கோம்னு முடிஞ்சிருத்து. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம்னா முடிஞ்சது. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறோம்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜ்வரஹா பிரமுமோதஹா அப்படின்னு இருக்கங்க. எல்லாம் ராமாயணத்துல இருக்கு பாருங்க. சமுத்திரத்துக்கு சமானம் வார்த்தைகள்லாம். விகதாஹா ஜுவராஹா, ஜுவரங்கள் போச்சு அப்படின்னு அர்த்தம். வி ஜுவரஹா விசேஷமான ஒரு ஜுவரம் வந்தது ராமருக்கு. வீணா பக்ஷின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல, பறவைன்னு அர்த்தம். பறவை ரூபமான ஒரு ஜுவரம் ராமரை பிடிச்சதுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாலும் ஒரு குறை இருந்துதான் ராமருக்கு. என்ன குறைன்னா ஜடாயுவுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காம போயிட்டமே. எத்தனை பேருக்கு இந்த ராமாவதாரத்துல சரணம் அடைஞ்ச வாழ்க்கெல்லாம் பண்ணி வச்சோம். ஜடாயுவுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்காச்சும் போயிட்டமேன்னு பகவான் வருத்தப்பட்டான். கிளம்பி பகவான் சீதைய அக்னி பகவான பரிசுத்தம் பண்ணி சீதையை வாங்கிட்டு புஷ்பக விமானத்தில் பகவான் வந்து நந்தி கிராமத்தில் ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிட்டு அயோத்தி வந்து மாதாவை தரிசனம் பண்ணி பிதிருகிரகத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணி ரங்கநாதனை தரிசனம் பண்ணி வசிஷ்டர் 500 புண்ணிய நதிகள்லேருந்தும் 4 சமுத்திரத்திலேருந்தும் கொண்டு வந்து சமுத்திரத்தை ஜலத்தை கொண்டு வந்து யதோக்த விதி பிரகாரம் ஜபஹோமங்கள் பண்ணி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றாள். நந்தி கிராமே ஜட்டாம் ஹித்வா பிராத்ரிபிஸ் சஹிதோனிகா ராம சீதாமனு பிராப்ய ராஜ்யம் புனரவாப்தவான் பிரகிருஷ்டோ முதிதோ லோகஹ துஷ்ட புஷ்ட சுதார்மிகா நிராமயோ ஹ்யரோகச்ச துர்பிக்ஷய வர்ஜிதா. அந்த உலகம் எப்படி இருந்தது ராமராஜ்யம் அப்படின்னால் ரோகமே கிடையாது. அப்படி உள்ளவன் அல்லவோ ராஜாவா வரணும். நிராமயா, ஆமயம்னா வியாதின்னு அர்த்தம். ஒரு இடத்துல வியாதி கிடையாது, ரோகம் கிடையாது, துர்பிக்ஷம் கிடையாது, பயம் கிடையாது. இவைகள்லாம் இல்லாம ராஜ்யம் நடக்குது. அதை விட அர்த்தம் என்ன, நபுத்திர மரணம் கிஞ்சித்து திரக்ஷந்தி புருஷா கோச்சித்து. குழந்தை மரிச்சு அப்பா பார்த்தான்னு கிடையாதுன்னா ராமாவதாரத்துக்கே அது ஒரு விசேஷம். ராமன் ஆராதிச்சாலே அந்த ஏன்னா சோகத்துல பெரிய சோகமே புத்திர சோகம் தான். அந்த புத்திர சோகம் வராது. நாரியஸ்டாவிதவா நித்தியம் பவிஷ்யந்தி பதிவிரதாக. ஸ்திரீக்கெல்லாம் எப்போதும் சுமங்கலிகளா இருப்பாள், மகா பதிவிரதைகளா இருப்பார்கள். நச்சாக்னிஜம் பயம் கிஞ்சித் நாப்சு மஜ்ஜந்தி ஜந்தவஹ. அக்னி பயம் ஏற்படாது, ஜல பயம் ஏற்படாது, காற்று பயம் ஏற்படாது, ஜுரங்கள் ஏற்படாது, துர்பிக்ஷம் ஏற்படாது, திருடர்கள் பயம் இருக்காது. எல்லா இடமும் சமிருத்தி இருக்கும். நித்தியம் பிரமுதிதா சர்வே. ஜனங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கார்கள். எது போலேனால் யதா கிருதயுகே ததா. இப்படி ராமன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். இதை சொல்லிட்டு இது பரிந்தம் நடந்த கதை. நடக்க போற கதையை வால்மீகி சொல்றார். கவாம் கோட்யயுதம் தத்வா பிரம்மலோகம் பிரயாஸ்யதி அசம்கேயம் தனம் தத்வா பிராமணேபியோ மகாயசாஹ. கோடிக்கணக்கான பசுமாட்டுகளை தானம் பண்ணிட்டு 11,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ராமபிரான் வைகுண்டம் போறான்னா கவனிச்சு கேட்கணும். நடந்ததை யார் வேணாலும் சொல்லலாம். கிராமங்கள் எல்லாம் குறி சொல்றவான்னு உண்டு. இன்னைக்கும் ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. ஒரு ஆடு காணாபடுத்து, மாடு காணாபடுத்துனா போலீஸ்ட போறவாளை காட்டில இந்த குறி சொல்றவாள்கிட்ட போறவா தான் ஜாஸ்தி கிராமங்கள்ல. போன உடனே அவன் உட்காந்து வச்சுன்னு வேப்படி யோஜனை பண்ணிட்டு, கருப்பாடா, ஆடுனா கருப்பா தானே இருக்கும், கருப்பாடா இந்த தெற்கு திக்கில போய் தேடு,
3 நாள்ல கிடைக்கும், 10 மைல்ல இருக்கு அப்படின்பா. பாமர ஜனங்கள் ஏதோ 5 ரூபா 10 ரூபா வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு வரும், கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காம போனாலும் போகும். நடந்ததை சொல்லலாம். இப்ப சாதாரணமா கேட்டேன்னா அந்த ஊர்ல இந்த இடத்துல நீ இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு பெரிய குளம் இருக்கா, அதுக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கா, அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்காரா? ஆமாசாமி ஆமாசாமி. எந்த ஊர்ல குளம் இல்ல, எந்த ஊர்ல அரச மரம் இல்ல, எந்த ஊர்ல பிள்ளையார் இல்ல. இதை யார் வேணாலும் சொல்லலாம், நடக்க போறத சொல்லணும். அதுதான் இந்த விஷயமே. நடந்ததை யார் வேணாலும் பேசலாம் வாழ்க்கையில, நடக்க போறத பேசணும். நடக்க போறத பேசி அது பலிச்சால் அல்லவோ அவன் மகான்னு சொல்லலாம். நடக்க போறத சொல்றார் வால்மீகி. இதெல்லாம் பண்ணிட்டு பகவான் வைகுண்டம் போறான். ராமோராஜ்யமுபாசித்வா பிரம்மலோகம் கமிஷ்யதி. இந்த ராமாயணத்துக்கு சம்ஷேப ராமாயணம்னு பேர். சுருக்கமா சொன்ன ராமாயணம். இதுக்கு பலஸ்ருதி. ராமாயணத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். மற்ற புராணம் இதிகாசங்களை காட்டிலும் ராமாயணம் என்ன விசேஷம் சார் அப்படின்னா, மற்ற புராணங்கள் இதிகாசங்களை பார்த்தேன்னா 2 பார்ட் அத்தியாயம் அல்லது சர்க்கம்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு தடவை பலஸ்ருதி சொல்லும். இந்த லாபம் கிடைக்கும், அந்த லாபம் கிடைக்கும், இந்த சௌக்கியம் கிடைக்கும், அந்த சௌக்கியம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்லுவார். ராமாயணத்தை எடுத்துட்டேன்னா 4 இடத்துல தான் பலஸ்ருதி. இந்த இடத்துல பலஸ்ருதியா, இதுக்கு அடுத்தது கங்காவதரணம்னு ஒரு இடம், அந்த இடத்துல பலஸ்ருதி. அதுக்கு அடுத்தது கவனிச்சேன்னா ஆதித்ய ஹிருதயம்னு இருக்கு, அதுக்கு பலஸ்ருதி. அதுக்கப்புறம் பட்டாபிஷேகம், அதுக்கு அடுத்து உத்தரகாண்டம் தான். சுந்தரகாண்டத்துக்கு கூட பலஸ்ருதி அங்க சொல்லல. சுந்தரகாண்டத்துக்கு பலஸ்ருதி ராமாயணத்துல சொல்லல, ஸ்காந்த புராணத்துல தான் சொல்லியிருக்கா. இது ராஜதானி மாதிரி. இது ராமாயணம்ங்கிறது பாசஞ்சரா இருந்தா ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் நின்று போகும். இது ராஜதானி மாதிரி 5 இடம் தான், அனாவசிய பேச்சே கிடையாது. அதுல முதல் இடம் சம்ஷேப ராமாயணம். இந்த சம்ஷேப ராமாயணத்தை தன் பாராயணம் பண்ணினா கேட்டா என்ன விசேஷம்னா, இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்ஹிதம் எப்படேத் ராமசரிதம் சர்வ பாபை பிரமுச்யதே. இதம் பவித்ரம். இது பவித்திரமானது. பவித்திரம்னா சுத்தம்னு அர்த்தம்.